வணக்கம். மாணவி பாலியல் விவகாரத்தை அரசியல் விளம்பரத்துக்காக பயன்படுத்துவதா? பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். போராட்டம் நடத்தும் ஒவ்வொருவரும் முதலில் தங்கள் மனதில் கை வைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று கூறுங்கள். மாணவி பாலியல் விவகாரத்தை அனைவரும் அரசியலாக்கி வருகிறார்கள். நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த சமூகத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இருப்பது மிகவும் வெட்கப்பட வேண்டும். உயர்நீதிமன்றம் நீதிபதி முருகன் அவர்கள் பொய்யை அப்படியே ஏற்றுக்கொள்கிற இந்த உலகம் உண்மையை மட்டும் எப்போதுமே ஏற்றுக்கொள்வதில்லை. அரசு பள்ளிகளை யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம். ஒன்றிய அரசின் பாரபட்சத்தால் கடன் வாங்கும் நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டுள்ளது. பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. திருவர்கோட்டம் அருகே தடையை மீறி போராட்டம் நடத்த முயன்ற சௌமியா, அன்புமணி உள்பட 191 பேர் கைது. இரட்டை இலை சின்னத்தை முடக்கக்கூடாது. தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு. கோப்பையில் குதிக்கும் நீரின் விளைவு ஆவியாகிவிடும். கோபத்தில் உதிக்கும் வார்த்தைகளின் விளைவு ஆவி போனாலும் விடாது. பெண்ணடிமையே தீர்ந்து பெண் அதிகாரம் பெறும் அந்த மாற்றத்தை நோக்கி இன்றைக்கு தமிழ்நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றிய அரசால் திரும்ப பெறப்பட்ட வேளாண் சட்டங்கள் பின்புற வாசல் வழியாக மீண்டும் கொண்டு வர ஒன்றிய அரசு முயற்சித்து வருகிறது. பாஜக தலைவர் அண்ணாமலை பணிந்தார். கட்சி அலுவலகத்தில் குஷ்பு பேட்டியளிக்க அனுமதி. என்றுமே கண்ணகிதான் என்று குஷ்பு பேட்டி. அரசை குறை கூற காரணங்கள் இன்றி ஒரே பொய்யை அரைத்து அரைத்து மக்களை ஏற்றி நிற்கிறார் பழனிசாமி. அமைச்சர் ரகுபதி கடும் கண்டனம். குழு முடிந்த மறுநாளே நியமன கடிதம். பாமக மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தன் நீடிக்கிறார். ராமதாஸ் அறிவிப்பு. இளைஞரணி தலைவராக பேரனை நியமிப்பதில் உறுதி. 9 மாவட்ட செயலாளருடன் 2வது நாளாக அன்புமணி ஆலோசனை. ஓரங்கட்டப்படுகிறாரா ராமதாஸ்?